அன்பான மக்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய உபதேசமாவது, உலகத்தில் கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்ட சபையை குறித்து பார்ப்போம். உலகத்தில் கிறிஸ்துவால், அதாவது இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்ட சபை ஒரே ஒரு சபை. அதன் பெயர் கிறிஸ்துவின் சபை. உலகத்தில் அநேக சபைகள் உள்ளது. அது உலகம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். ஆனால் அது அனைத்துமே மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. நல்ல முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களே, கிமு, கிபி இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீர்கள். கிமு என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிபி என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு. சரிங்களா? இப்படி ஒரு அடையாளம் நிரந்தரமாக இருக்கிறது. நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு. இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை. ஏனென்றால் கிறிஸ்து பிறந்து, இறந்து, தன்னுடைய உயிரை கொடுத்ததற்கு எதற்காக என்றால், அவர்கள் அந்த சபையை உருவாக்கினார். இறந்து தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த கிறிஸ்துவின் சபையை அவர் உருவாக்கினார். ஆனால் மக்கள் தங்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கிக் கொண்டு அவர்களாகவே பெந்தகோஸ்து சபை, ஏஎல்சி சபை, ஏசி சபை, இப்படி மனிதர்களாகவே உருவாக்கப்பட்ட சபைகள் 4000க்கு உலகம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சபைகளும் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. தேவனால் உண்டாக்கப்பட்ட சபையானது அது கிறிஸ்துவின் சபை. இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்ட சபையானது அது கிறிஸ்துவின் சபை. அந்த சபையில் உள்ள அந்த சபைக்கு நீங்கள் போக வேண்டும். மெய்யான சபை. நீங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்ட சபை, அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட சபை. அங்கே உள்ள வசனத்தின்படி அந்த பாஸ்டர்கள் என்று கூறிக்கொண்டு திரிகிறார் அல்லவா? பாஸ்டர், போதகர், நான் பெரிய பாஸ்டர், நான் சின்ன பாஸ்டர். அவர்கள் வசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார்கள். வசனத்தின்படி அவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள். வசனம் என்ன கூறுகிறதோ, பொய் கூறக்கூடாது என்று வசனம் கூறுகிறது. அவர்கள் பொய்யை பேசுவார்கள். விபச்சாரம் பண்ணக்கூடாது என்று வசனம் கூறுகிறது. அவர்கள் விபச்சாரத்தை செய்வார்கள். இப்படியாக அநேக விஷயங்கள் வசனத்தில் தேவன் கூறியிருக்கிறார். ஆனால் அதன்படியாக அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்து கொண்டிருக்கிற இவர்கள், வசனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காத இவர்கள் தேவனால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் இப்படியாக கூறுகிறது, தேவன் இப்படியாக கூறுகிறார் என்று அவர்கள் கூறுவார்கள். நல்ல முறையில் கூறுங்கள். அவர்களும் மக்களுக்கு பொய் பேசாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், மற்றவர்கள் மீது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், கோபம் கொள்ளக்கூடாது என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் அவர்களே அந்த தவறை செய்வார்கள். இப்படி நீங்களே உங்களை திருத்தவில்லை. ஆனால் நீங்கள் எப்படி மற்றவருக்கு அறிவுரைகளை நீங்கள் வழங்கலாம்? முதலில் நான் கரெக்டாக இருக்க வேண்டும். பிறகு மற்றவருக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். நீங்களே தவறு செய்தால் அவர்கள் உங்களை குறித்து சொல்வார்கள். நீ முதல்ல கரெக்டா இருடா, நீ முதல்ல கரெக்டா இரு. அப்புறம் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீ அட்வைஸ் பண்ண வரணும். நீயே கரெக்டா இல்லை, அப்புறம் நீ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வர? போதிக்கிற நீ,
நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை கூறுகிறேன். நீங்கள் முதலில் கரெக்டாக இருக்க வேண்டும். வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 நீங்க வாசித்து பாருங்கள். தேவன் உங்களை குறித்து ஒரு செய்தியை குடுத்திருப்பார். முதலில் நீ கரெக்ட்டா இரு. உபதேசிக்கிற நீ, முதலில் என்னுடைய கட்டளைக்கு நீ கரெக்ட்டா இரு. அப்புறம் நீ உபதேசி. நீயே கரெக்ட்டா இல்ல. அப்புறம் எப்படி நீ உபதேசிக்கலாம்? ஒரு கேள்வி தேவனே குடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் முதலில் தேவனுடைய கட்டளைக்கு அனைத்திலும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நீங்களே ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இந்த சபை பணத்திற்காக, அனைவருமே பணத்திற்காக தான் வேலை செய்கிறார்கள். தேவன் இப்படியாக கூறுகிறார் என்று தேவனுடைய கட்டளைக்கு உலகம் முழுவதும் உள்ள அனைத்து போதகர்கள், பாஸ்டர்மார்கள், பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர் அனைவருக்குமான ஒரு பதிவு இது. உலகம் முழுவதுமே உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனால், கிறிஸ்துவால், இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்ட சபையானது ஒரே ஒரு சபைதான். அது கிறிஸ்துவின் சபை மட்டுமே. மற்ற அனைத்து சபைகளும் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக இப்போ கோயில்களை வைத்துக் கொள்வோம். அவரவர் தங்கள் 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 மதத்திற்கோ அல்லது தங்கள் தங்கள் குலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்கள் தங்கள் கோயில்களை உருவாக்கி கொண்டு ஒரு 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 சிலையை வணங்கி கொண்டு திரிகிறார் அல்லவா? அப்படித்தான் இவர்களுமே தங்கள் தங்கள் தேவைகளுக்கு, தங்கள் தங்கள் உபதேசங்களுக்கு இவர்களையே ஒரு ஒரு உபதேசத்தை உருவாக்கி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள். நீங்கள் நிச்சயமாக தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் கூறவில்லை. தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை இது. நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் இந்த சபைக்கு நீங்கள் பேர் வைத்திருக்கிறீர்களோ அந்த அனைத்து பேரையும் நீங்கள் மாற்றிவிடுங்கள். இது கிறிஸ்துவின் உலகம் முழுவதுமே இது கிறிஸ்துவின் சபையாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்களே ஒரு சபையை உருவாக்கி கொண்டு அதற்கு பெயரை வைத்துக்கொண்டு நீங்கள் திரிந்து கொண்டிருந்தால் உங்கள் அனைவரையுமே, உங்கள் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுமே, அனைத்து சபையார்கள் அனைவரையுமே தேவன் நிச்சயமாக தண்டிப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தண்டனை என்பது, நான் தண்டனை சொல்கிறேன் அல்லவா? உங்கள் பாஷையில் இதை கூறினால் உங்களை தேவன் வச்சு செய்வார். அப்பொழுது என்னை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். நீங்களே உங்களுக்கு அந்தந்த சபைகளுக்கு பேரை வைத்துக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டு திரிகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று உங்களுக்கு உரைத்து கூறுகிறேன். உரைத்து, இது கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் தேவனால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் நீங்களே ஒரு உங்கள் தங்கள் பேருக்கு பேரை வைத்துக்கொண்டு அந்தந்த சபைக்கு அந்தந்த பேரை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவை நீங்கள் ஏமாற்றி கொண்டு திரிந்தால் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுப்பார். இந்த தண்டனையிலிருந்து நீங்கள் நிச்சயமாக தப்பிக்கவே முடியாது என்று நான் உங்களுக்கு உரைத்து கூறுகிறேன். தேவனால், இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்ட சபை அது கிறிஸ்துவின் சபை மட்டுமே. பைபிளில் உள்ள சபையும் கிறிஸ்துவின் சபை என்பது இருக்கிறது. மற்ற அனைத்துமே பைபிளில் கொடுக்கவில்லை. அந்த வார்த்தையை நீங்கள் கூறவும் முடியாது. இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்ட சபை அது கிறிஸ்துவின் சபை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் மனிதர்களால் அனைத்தும் உண்டாக்கப்பட்டது சபை அல்ல. மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட எதுவுமே சபை அல்ல. கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்ட சபை அது கிறிஸ்துவின் சபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். மனிதர்களுக்கு இப்போதும் உங்களுக்கு உரைத்து கூறுகிறேன். மக்களே, மனிதர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்காதீர்கள். தேவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். மனிதர்கள் அநேக உபதேசங்களை கூறி உங்களை ஏமாற்றுவார்கள். நான் பொய் கூறுகிறேன் என்று அவர்கள் உரைப்பார்கள். உண்மையை கூறுகிறேன். நான் பொய்யை கூறவில்லை. இந்த வார்த்தையானது நான் கூறவில்லை. இது தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை. இதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால்
உங்களை தேவன் ரட்சிப்பார். நீங்கள் மனிதனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், உங்களை தேவன் நிச்சயமாக தண்டிப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.